ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பூச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெவந்தி செடி, நாங்கள் வந்து ஜெவந்தி செடின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் சாமந்தி செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளருது. இப்போது எல்லாருமே ஈஸியாக வளர்த்து எடுக்கிறீங்க. நம்ம நாட்டு சாமந்தி செடி மட்டும்தான் நமக்கு கட்டிங்ஸ் மூலமாக வளருது. ஸோ ஹைப்ரிட் எல்லாமே கட்டிங்ஸ் வச்சாலும் வளராது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பூ பூக்கும். பூச்செடி நம்ம பூவோட தானே வாங்கிட்டு வரும், அது மட்டும்தான் பூக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா செடி எதுவுமே வளராது. ஸோ இந்த நாட்டு செடிகளை நம்ம வளர்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக கட்டிங்ஸ் மூலம் மட்டும் வளர்க்கலாம், இல்லாமல் குட்டி செடிகளும் நிறைய வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஜினிஹால ஒரு டைப்பு, நாங்கள் வந்து சந்திரகாந்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெட் கலர்லாம் சூப்பராக பூத்துருக்கு. அது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு வைப்ரண்டான கலர்லாம் சூப்பராக பூத்துருக்கு. இந்த செடி வந்து நமக்கு சீடு மூலமாட்டு ஈஸியாக வளர்ந்து வந்துடும். இது வந்து நல்லா பெருசாக வளரும். நான் வந்து குட்டியாக நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன், க்ரோ பேக்கில் வச்சுருக்கனால அது வந்து குட்டியாக வளர்ந்துருக்கு. இதில் வந்து நமக்கு இனி வந்து சீடு கலெக்ட் பண்ணி நம்ம புதிய செடிகளை நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ரெயின் லில்லியை பற்றி எப்போவுமே தெரியும், நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிழங்கு மூலமாக ஈஸியாக பரவுறது. இது மழை டைமில் மட்டும்தான் பூக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம மழை பெய்தாலே இந்த செடியில் வந்து பூவை பார்க்கலாம். இப்போ வந்து பிங்க் கலர் தான் அம்மா வீட்டில் பூத்துருக்கு. ஸோ இங்கே வந்து மஞ்சள் கலரும் எங்கள் வீட்டில் பூத்துருந்து. ஆனால் என்னென்னா வெள்ளை தான் இது வரைக்கும் பூக்கவே இல்லை. ஸோ வெள்ளை பூக்காக வெயிட்டிங். ஸோ என்னைக்கு பூக்குதுன்னு தெரியலை. இந்த ரெயின் சீசன்லேயும் பூக்கலை, இனியாவது பூக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிழங்கு வச்சாலே போதும், சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இது நாங்கள் வந்து 1-2 கிழங்கு வச்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கெட்டு ஃபுல்லும் பரவி நிற்குது. அப்புறமா இது நம்ம டபுள் கலர் ரோஸ். இது வந்து ஆல்ரெடி நான் ரீபார்ட் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ சூப்பராக பூ பூத்துட்ருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் தெரியும், அதுக்கப்புறமா மொத்தத்தில் ஆரஞ்சு கலர் மாதிரி மாறிடும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய திளரெல்லாம் விட்டு இந்த பூ சூப்பராக பூத்துருக்கு. ஸோ இந்த பூ வந்து ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது. திளர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய மொட்டு, அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜ் மொட்டுமே இதில் பார்க்கலாம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது இந்த செடி. ஸோ இது பட்டு போகிற நிலமையில இருந்தது, நம்ம இப்போ ரிப்பார்ட் பண்ண பிறகு சூப்பராக பூ பூத்துருக்கு. ஸோ எல்லா ரோஜா செடியும் அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம கார்டனில் வந்து இன்றைக்கி பூத்திருக்க பூக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.